ஓர் உயிர் உன்னதமானது, அதை நான் அறிவேன். அதை விட உன்னதமானது என் இனத்தின் விடுதலை. 1000 ஆண்டுகள் அடிமையை வாழ்வதை விட ஒவ்வொரு நாளிலும் சுதந்திரமாக வாழ்வது மேலானது. அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது என்று முழங்கிய எம் தேசிய தலைவன் இருந்தால் எனக்கு தலைவன், இல்லையே இறைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரனை வணங்கி சாதியாய் மதமாய் பிரிந்து கிடந்த தமிழனை நாம் தமிழர் என்ற ஒற்றை குடைக்கு இணைத்த எங்கள் வருங்கால முதல்வன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை வணங்கி, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் வரம்பட்டும் என்ற அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வணங்கி, சாதிய சிந்தனை உள்ளவன் அரசியலுக்கு வந்தால் இந்த அரசியல் நாசமாகும் என்று வழங்கிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி, இங்கே கூடியிருக்கிற எம் நாம் தமிழர் உறவுகளையும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் புரட்சிகர மாலை வர வணக்கம். இங்க தலைப்பு கொடுத்திருக்கோம், ஏன் வேண்டும் ஏன் வெல்ல வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. அன்பார்ந்த என் தாய் தமிழ் உறவுகளே, இந்த மண்ணில் 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தது. திராவிட மண்ணில் இந்த மண் திராவிட மண்ணாக காட்டப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றியது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆகட்டும் இந்த மண்ணை திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கின்றன. அன்பார்ந்த என் தாய் தமிழ் உறவுகளே, திராவிட முன்னேற்ற கழகத்திலே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற என் அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். திராவிடம் என்பது ஒன்று இருக்கிறதா? முதல்ல திராவிடத்துக்கென்று மொழி வாரியமாக பிரிக்கப்பட்ட போது திராவிடத்துக்கென்று ஏதாவது மாநிலம் ஒதுக்கப்பட்டதா? திராவிட இனம் என்று இல்லை, திராவிடத்துக்கு மொழி இல்லை. இல்லாத ஒன்றை இருப்பதாக உருவப்படுத்தி தமிழனை அடிமைப்படுத்த வந்தவனும் போனவனும் ஆள்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் திராவிடம் என்ற சொல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏதோ பணத்துக்காகவும் பதவிக்காகவும் நீங்கள் அடுத்த மொழிக்காரனை, தெலுங்கனை, கன்னடனை, மலையாளியை தூக்கி பிடித்து தமிழை அடிமையாக்குவதற்கு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பயணிக்கிற நம் தாய் தமிழர்கள் நீங்கள் உதவி போகிறீர்கள். நீ நன்றா சிந்திக்க பார்க்க வேண்டும். இதோ நான் பேசிக் கொண்டிருக்கின்ற நாம் மறைந்து போகலாம், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மறைந்து போகலாம். ஆனால் இந்த மொழியும் இந்த மண்ணும் இந்த இனமும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் வாழ போகிற இந்த பூமியிலே வாழ போகிற இனத்துக்காக மொழிக்காக அழிந்து போகிற நீங்கள் உடந்தையாக அதுக்கு காரணமாக இருந்து விடாதீர்கள். இதோ இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் சொல்கிறோம், மக்கள் விரோத அரசு, மக்களை கொடுமைப்படுத்துகிற அரசு. இந்த அரசு ஆட்சி அதிகாரத்தை பொய் வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை கொடுத்து ஆட்சி அதிகாரத்தை பிடித்த திராவிட முன்னேற்ற கழகம் 3 ஆண்டுகளே செய்த ஒரே ஒரு சாதனை ஒன்றே ஒன்று நீங்க சொல்லுங்கள். நாங்கள் நாம் தமிழரை கலைத்து விடுகிறோம். ஏதாவது ஒரு சாதனை 3 ஆண்டுல 1000 ரூபாய் கொடுத்து உங்களை பிச்சைக்காரரை மாற்றினை விட ஏதாவது ஒரு சாதனை. அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளே, மாதம் 1000 ரூபாய் யாருட்டு பணம்? உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணனை, தம்பியை, கணவனை, மாமனை, மச்சானை ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கொடுத்து குடிக்க வைத்து அதுல ஒரு நாளைக்கு 30 ரூபாய் உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குது. ஒரு நாளைக்கு கொடுக்கிற பணம் 300 ரூபாய் அரசாங்கத்துக்கு. டாஸ்மார்க்ல மதுபான கடையில 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு மாசத்துக்கு 1000 கோடி ரூபாய் செலவாகுது. ஒரு வருஷத்துக்கு 12000 கோடி ரூபாய் செலவாகுது. அந்த பணம் திரும்பி டாஸ்மார்க் அரசாங்கத்துக்கு போகுது. இந்த 12000 கோடி ரூபாயில எத்தனை சிறு குறு தொழிற்சாலை உருவாக்க முடியும்? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? ஏதாவது சிந்தனை இந்த அரசாங்கத்துக்கு இருக்குதா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தமிழர் மட்டும்தான் இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கிற கட்சி. நாங்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்கிற நாம், அடுத்து பேச போகிற நாம் தமிழர் உறவுகள் யாரும் கோடீஸ்வர பிள்ளைகள் கிடையாது, மிட்டா மிராசிகள் கிடையாது, ஜமீன்தார்கள் கிடையாது, மந்திரிமார்கள் பிள்ளை கிடையாது. ஏன் அரசியலை நேசிக்கிறோம்? எங்கள் தேசிய தலைவன் பிரபாகரனை கையில ஏந்தி ஏன் நாங்கள் அரசியல் நேசிக்கிறோம்? ஏன் கத்தனங்களுக்கான அவசியம்? இந்த மண்ணுக்கு ஏதும் செய்யாத இந்த திராவிட கட்சிகளை நீங்கள் தூக்கி எறியுங்கள். ஈழத்திலே நம் இனம் படுகொலை செய்யப்பட்டதற்கு துணை போன கட்சிகள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு துணை போன கொலை செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி, அதுக்கு துணை போன கட்சி நீங்கள் திமுக என்று நினைக்கிறீர்கள். அதுதான் கிடையாது. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் ஈழத்தில் இனத்தை அழிச்சது காங்கிரஸ் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸுக்கு நோக்கமே இல்லை. ஆனால் இங்கே பிரபாகரன் ஒருவன் தனி ஒரு ஆட்சி அமைத்து விட்டால் இங்கே திராவிடம் என்ற தத்துவம் அடித்து நொறுக்கப்படும், தூக்கி எறியப்படும் என்றும் திமுகவுக்கு தான் நோக்கம். கொலை செஞ்சதே திமுக, அது துணை போன காங்கிரஸ்.
அது துணை போனதான் காங்கிரஸ். நாங்க சொல்ற குற்றச்சாட்டுறோம். யோசிச்சு பாருங்க, இந்த மண்ணில் என்ன இருக்கு? 50 ஆண்டுகள் என்ன இருக்கு? உன் இனம் அழிக்கப்பட்டது ஈழத்திலே, உன் மொழி அழிக்கப்பட்டது, உன் வரலாறு அழிக்கப்பட்டது, உன் விவசாயம் அழிக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல விவசாயம் எப்படி இருந்துச்சு? இந்த மண்ணில் விவசாயம் எப்படிப்பட்ட இருந்துச்சு? வயல்ல விளையிற விதை எடுத்து அப்படியே பாதுகாத்து வச்சு அடுத்த வருஷம் விதை பாவுவ. உன் காட்டை விளையிற பருகு, உளுந்த பருப்பு, தட்டை பருப்பு, கடலை எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சு அடுத்த வருஷம் விவசாயம் பண்ணியா பண்ண மாட்டியா? இன்னைக்கு என்னாச்சு? மான்சாண்டோ என்ற தனியார் நிறுவனம், பன்னாட்டு நிறுவனம் விவசாயத்தை அடகு வைத்த கட்சி திராவிட கட்சிகள். இன்னைக்கு ஒவ்வொரு விவசாயி கையேந்திர 1 கிலோ விதைக்கு போய் 1000 கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. உன்னுடைய விவசாயம் அழிக்கப்பட்டு விட்டது. உன் விவசாயம் முற்றிலும் ரசாயனமாக்கப்பட்டு விட்டதால் இன்று என்னைக்கு ஒரு குழந்தை, ஒரு காலத்துல குழந்தை பிறந்தா கல்யாணம் பண்ணா 10 மாசத்துல குழந்தை பிறக்கும். இன்னைக்கு 10 பேர் கல்யாணம் பண்ணா 2 பேர்த்த குழந்தை பிறகு 8 பேர் ஆஸ்பத்திரியில் படிக்க வேண்டிய சூழ்நிலை. எதனால? உங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றி வியாபாரமாக்கி விட்டது. பன்னாட்டு நிறுவனங்களின் அடிமைகளாக இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் மாறிவிட்டதால் இன்னைக்கு நம்முடைய நிலைமை இந்த நிலைமை. பல சிக்கல், 1 2 இல்ல, பல சிக்கல். இதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதே இந்த அரிமளம் பேரூராட்சியை சுத்தி எவ்வளவு தைல மரக்காட்டு பிரச்சனை நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த பேரூராட்சியில் பாத்தீங்கன்னா இங்க ஒரு அரசு மருத்துவமனை இருக்கு. இங்க இருக்க நேற்று நாங்கள் 2-3 நாள் இந்த ஏரியாவில் இருக்கோம். ஒரே புகார், அந்த அரசு மருத்துவத்தில் ஒன்று, அது பேருக்கு தான் அரசு மருத்துவம். இங்கே இருக்கு ஒரு அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது, ஊசி போட போன வெளியில் வாங்கிட்டு வர சொல்றது. ஒரு ஒன்றியத்தில் அரசு மனை ஒரு தரமா வச்சுக்க வேண்டாமா? இதுதான் 50 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி. புரிஞ்சுக்குங்க. பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம், ஏழைக்கு ஒரு மருத்துவம், இதான் திராவிட மாடல். பணக்காரனுக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு கல்வி, இதான் திராவிட மாடல். நல்லா புரிஞ்சுக்கணும். அது மாதிரி பாத்தீங்கன்னா பேரூராட்சி எல்லா ஊர்லயும் பெண்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க. பெண்கள் குறிச்சு ஜெயிச்சு வந்தோன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்களை எதுவுமே செயல்படவில்லை. அந்த கணவன்மார்கள் தான் அது போய் அதிகாரம் பண்றது. இந்த பேரூராட்சி நடக்குன்னு சொல்றாங்க, இந்த பேரூராட்சி அந்த நிலைமை இருக்குன்னு சொல்றாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். யார் வெற்றி பெற்றார்களோ அவர்களை செயல்பட விடுங்க. நாம் தமிழர் கட்சி நேரம் கருமை கருதி என்னுடைய விரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நாம் தமிழர். அடுத்ததாக மகளிர் பார்வை திருமயம் தொகுதி பொறுப்பாளர் சுமதி